வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொடூர் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் செய்தனர். நகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, அனுமதி சான்று கட்டணம் போன்றவை பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக கூறினர். மறியலில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக கலெக்டரை சந்தித்து மனு அளிக்குமாறு தெரிவித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மறியலால் பொன்னேரி திருவொற்றியூர் சாலையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை கே நகர் சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அனுபவி ராஜா, அனுபவி இருக்கும்போது அனுபவிச்சுக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் குடும்பம் மிக சிறந்த குடும்பம். அவர் அப்பா இப்படி மானாட மயிலாட பார்த்தார். எந்த தள்ளாத வயதும் மானாட மயிலாட பார்த்தார். இங்கே குடிக்க கஞ்சி இல்லாமல் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள், வறட்சியில் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான். பாருங்கள், ஊருக்கு போய் வெளிநாட்டெலாம் போய் சைக்கிள் ஓட்டுறார். சைக்கிள் ஓட்டி வெளிநாட்டு முதலீடே இருக்கிறார். இன்றைக்கி அவருடைய மகன் உதயநிதி உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தவர் அவர் மட்டும் இல்லை, அவரோடு அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், ஐஏஎஸ் படித்தவர், ஒரு பெண் அதிகாரி. இந்த ஆட்சியில் அதிகாரிகள்லாம் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேற்று பார்த்தா அவருடைய மகன் இன்பநீதிக்காக பார்த்தீங்கன்னா எழுந்திருக்க சொல்கிறார் அமைச்சர். இவரும் பேசாமல் கண்டுக்கிடாமல் அவரை உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்பநீதியோடு வந்த தொண்டை அடுத்து அவங்களுடைய நண்பர்களையும் அவங்களுக்கு முன்வரிசையில் இடம். இது என்னன்னா, இவங்க ஒரு மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு புரட்சித் தலைவர் நடத்தினா, புரட்சித் தலைவர் அம்மா நடத்தினார். அதே மாதிரி இவங்க செந்தமிழ் மாநாடு அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் நடத்தினாங்க. உலகத்தில் இருந்த எல்லா முக்கியஸ்தர்களும், கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள்லாம் கூட்டி அழைத்து வந்து இவங்க குடும்பம் மட்டும் மேடையில் இருந்து அவங்கெல்லாம் கீழே இருந்தாங்க. அதிலே விதப்பட்டு போனாங்க. இவங்க நடத்தின உலக தமிழ் மாநாட்டை உலக தமிழ் சங்கம் ஏற்றுக்கொள்ளலை. இதுதான் நிதர்சனம். அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கிட்டோம். இன்னும் 1 வருஷம் தானே, அப்புறம் மக்கள் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரியும். எம்ஜிஆரை வென்றவனும் கிடையாது, கடவுளை கன்றவனும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு மாறாக யாரையும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் கிடையாது. கழகத் தொண்டர்கள் தொடங்கிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் ஒரு தலைவருடைய ஒரு இது. பாருங்க, நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ விவேகானந்தா இளைஞர் மற்றும் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி 16ஆம் தேதி பொங்கல் விழா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மன்ற ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமையில் மகளிர் அணியினர் பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ஜெய்சீலன், ஸ்ரீமதுரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுனில், சமூக ஆர்வலர் ராமானுஜம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பெண்களுக்கான சட்டி உடைத்தல், கயிறு இழுத்தல், இளைஞர்களுக்கான வழுக்குமரம் ஏறுதல், சிறுவர்களுக்கான வாழைமரம் ஏறுதல், கின்னஸ் சாதனையாளர் சதீஷ் உடலில் 12 புல்லட்டுகள் மற்றும் கார் ஏற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டியில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிக்காட்டினர்.
இவர்களுக்கும் பொங்கல் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஓடு உடைத்தல், சிலம்பம் சுற்றுதல், தீப்பந்தம் சுழற்றுதல் நிகழ்ச்சியில் சிறுவர்கள் மற்றும் மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிக்காட்டினர். தொடர்ந்து மதுரை மத்திச்சியம் பாலா தலைமையில் நடந்த கிராமிய தெம்மாங்கு இசை கச்சேரி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ விவேகானந்தர் இளைஞர் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. கூட்டத்தை பிரிந்த ஒற்றை காட்டு யானை அதிகாலை தெற்கு பாப்பான்குளம் கிராமத்திற்குள் புகுந்தது. சிவகுமார், மாணிக்கம் ஆகியோரின் வயலுக்குள் இறங்கி பயிர்களை தின்று சேதப்படுத்தியது. விவசாயிகள் புகார் கூறினால் அதிகாரிகள் கண்டுகொள்வது இல்லை என குற்றம் சாட்டினர். இங்கே வருஷம் காட்டு யானை, காட்டு மிருகங்கள் தொந்தரவு பயங்கரமாக இருக்குது.
இது நாங்கள் ஒரு 25-30 வருஷமாக இதை வந்து நாங்கள் அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பல திருப்பு சொல்லியாச்சு, இது தடுப்பு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. எங்களுக்கு வருஷம் இந்த நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்குது. இது அதிகாரி வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கலாம். அதுவும் போக இங்கே நெல் பயிர், வாழை, தென்னை, நெல்லி இவ்வளோ நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். எந்த பயிருமே நாங்கள் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு எடுத்து போக முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஒன்று பன்னி வருது, இல்லைன்னா மிளா வருது, இல்லைன்னா லாஸ்ட்டில் யானை வந்து ஃபுல்லாக சேதப்படுத்திடுது. இது உண்டான நிவாரணமும் நமக்கு சரியான நஷ்டீடும் கொடுக்க மாட்டேங்காங்க. 3 ஏக்கர் கொடுத்த நான் போன திருப்பி எனக்கு 3 ஏக்கர் யானை சேதப்படுத்தியிருக்கு. வெறும் 27,000 தந்திருக்காங்க. அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக அதிகாரி போட்டு இல்லைன்னா ஃபாரஸ்ட்லேருந்து ஆள் போட்டு இதை விரட்டணும். இது விரட்டக்கு உண்டான ஆள் கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்தில் யானை சவுண்டு கொடுத்துருக்கு இந்த நாள். அதையுமே இவங்க பார்த்துட்டு கவனக்குறைவாக இருந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நேற்று நைட்டு இங்கே வந்து இறங்கி இவ்வளோ வயக்காட்டையும் சேதப்படுத்தியிருக்கு. இது நாங்கள் எத்தனை திருப்பு தான் அதிகாரிகிட்ட முறையிட மனு கொடுத்துருக்கோம், வந்து பார்வையிட்டிருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை கிடையாது. இது தகுந்த நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு கொடுக்கணும். நஷ்டஈடு கூட எங்களுக்கு தேவையில்லை, இது வராமல் எங்களுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை வஉசி நகர் 4வது தெருவைச் சேர்ந்தவர் பொன்னம்மாள், வயது 67. இவர் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது வீட்டின் அருகே ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில் துருப்பிடித்த இரும்பு மின்கம்பம் திடீரென முறிந்து மூதாட்டி தலையில் விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவொற்றியூரில் பல தெருக்களில் உள்ள மின்கம்பங்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது குறித்து மின் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை. மின்கம்பங்களால் உயிர் பலி ஏற்படும் முன் சரி செய்ய வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர்.